சங்கீதம் 66 भजन संगीत 66 10 இருந்து படிங்க. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரங்களை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சார் வாங்க. 66:10 क्योंकि है परमेश्वर, तूने हमको जांचा, तूने हमें चांदी के समान तया था, तूने हमको जाल में फंसाया और हमारी कटी पर भरी बोझ बांधा था, तूने छुड़छड़ों को हमारे सिरों के ऊपर से चलाया, हम आग और जल से होकर गए, परंतु तूने हमको उबार के सूप से भर दिया है। நெருக்கங்கள் பாடுகள் எல்லாத்துக்கும் உண்டு. दबाव क्लेश सबको होता है, அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமான பாடுகள் உண்டு. और वो भी प्रभु के लोगों को और ज्यादा होता है. உலக மனுஷனா இருக்கும்போது நான் நல்ல வசதியா இருந்தேன். जब मैं दुनिया का इंसान था तो मैं बहुत अमीर, मतलब पैसे ज्यादा था. ஆண்டுக்குள்ள வர வர பாடுகள் உபத்திரம் அதிகமாச்சு. प्रभु के अंदर आते आते क्लेश उपद्रव थोड़ा ज्यादा होने लगा था. ஆனா அந்த பாடுகளுக்கு மத்தியிலும் தான், लेकिन वो क्लेश के बीच ஆண்டவருக்காக நிலைத்து நிக்கிறோமான்னு பாக்குறாங்க. प्रभु के लिए हम स्थिर रहते क्या करके देखते हैं. हालेलुया, हालेलुया. இன்னும் நான் ஊழியம் செய்வேனா, और मैं सेवा करूंगा क्या, இன்னும் நம்ம சாட்சியா சொல்லுவோமா, और मैं गवाही बोलूंगा क्या. நல்லா இருக்கும்போது எனக்கு கர்த்தர் நன்மை செய்தான்னு சொல்றது ஈஸி. मैं जब अच्छा रहता था तभी प्रभु भलाया करके बोलना आसान होता है. பாடுகள் உபத்திரத்துல கூட कठिनाई क्लेश के बीच में ஆண்டவரை भी துதிக்கிறது ஒரு கடினமான சூழ்நிலை. प्रभु को स्तुति करना एक कठिन स्थिति है. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில दाऊद राजा की जिंदगी में கடினமான சூழ்நிலைக்கு போகும்போது கூட கர்த்தரை துதிக்கதான் விடவே இல்லை. कठिन स्थिति में भी वो प्रभु को आराधना करना नहीं छोड़ा. हालेलुया, हालेलुया. அந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி वो दाऊद को प्रभु ने ऊंचा किया, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்கிறார். अपने हृदय के मैं चाहता हूँ हृदय से ज्यादा करके बोलो. நிறைய பேர் ஆலயத்துக்கு வரல, बहुत जन सभा नहीं आए आज, ஆனா लेकिन கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது प्रभु उनको भलाई करते समय ஒருவேளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கலாம். शायद प्रभु को धन्यवाद करने के लिए आए होंगे. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், आज हम निराश हुए होंगे, அதனால எனக்கு போக மனம் இல்லைன்னு வீட்டுல உட்கார்ந்து. इसलिए हम नहीं जा सकते करके हम मन ऐसा सोचता है तो हम बैठ जाते ஆனா हैं. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, लेकिन प्रभु जो चाहता है யோபுடைய வாழ்க்கையில अय्यूब के जीवन में, நிலைமை இருக்கும்போது மாத்திரமல்ல, जब परिपूर्ण से था तभी सिर्फ तभी नहीं, சரீரத்துல உள்ள பலன், குடும்பம், ஆஸ்தி, அந்தஸ்தெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலையும் அவன் தேவனுக்கு பிரியமான शरीर का बल, अपने परिवार, अपने जो धन दौलत सब जाने के बाद भी वो प्रभु को ढूंढ कर आया. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். प्रभु जो चाहता है இப்போ இவன் மறுதலிச்சிருவான், तो अभी ये इनकार करेगा, இப்போ ஆண்டவரை துதிக்க மாட்டானா, अभी ये प्रभु को स्तुति नहीं உலகம் करेगा, பார்த்துட்டு இருக்கோம். ऐसे ये दुनिया देखेगा. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், लेकिन प्रभु कहता இல்ல है இல்ல இல்ல, नहीं नहीं नहीं, இந்த டைம்ல கூட ऐसी स्थिति में என் பிள்ளை भी என்ன துதிப்பான். मेरे बच्चा मुझे स्तुति करेगा, ஹalleluya. ஹalleluya. மறுதலிக்க மாட்டான்னு சொல்லி मुझे காத்துட்டு इनकार नहीं करेगा करके वो चाहत से बैठे. யோபு தன்னுடைய உதடுகால் கூட अय्यूब उनके होठों से भी नहीं ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கல. एक शब्द प्रभु को देखकर वो गुड़गुड़ाए नहीं. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. प्रभु के नाम महिमा हुआ, வெட்டிப்பான ஆசீர்வாதம், दुगनी आशीष. இழந்து போன குடும்பம், நண்பர்கள், பலன் எல்லாம் வந்து அவனை 140 வருடங்கள் அவனை உயிரோட வைத்தார். वो जो खोया हुआ उसका परिवार, उसका धन दौलत सब उसको आकर दुगनी रीति से मिला था. ஹalleluya. हालेलुया. இந்த நாட்கள் கொஞ்ச நாள் பாட அனுப்பிக்கிற நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை உயர்த்த உள்ளவராக இருக்கிறார். आज के दिन जो हम थोड़े दिन के लिए जो क्लेश उठाते हैं, हमें स्थिर बनाकर, बरोबर बनाकर हमें वो सिर खड़ा रखना है, सिर कर हमें खड़ा करेगा, हमेशा के लिए खड़ा करेगा. हालेलुया. हालेलुया. அதனால இந்த வசனம் சொல்கிறது, इसलिए वचन कहता है தேவனே எங்களை சோதித்தீர், प्रभु हमें
आपने जांचा, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு चांदी के समान आपने हमें जांचा, எங்களை வலையில் அகப்படுத்தி आपने हमें जाल में फंसाया எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். और हमारी कटी पर भारी बोझ बंधा था। மனுஷனை எங்கள் தலைமையில் ஏறப்போக பண்ணினேன். मनुष्यों को हमारे सिर के ऊपर चलने रखा। தீயை தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம். आग और पानी के ऊपर से हम पार करके आए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். अभी हरा भरा जगह पर हमें लाया है। சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். सर्व अंग दग्न बलि से मैं आपके भवन में आने की चाहते हैं। ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில हमारी இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது ऐसा स्थिति आता है तो நம்ம என்ன பண்ணணும்? हम क्या करना चाहिए? நம்ம என்ன பண்ணோம்? हमें क्या करना चाहिए? ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सन्निधान में அர்ப்பணித்து अर्पण कर कर விட்டு விட வேண்டியது விட்டு விட்டதுக்கு जिसे அப்புறம் छोड़ना है उसे छोड़ அவருடைய देना। வசனத்தை நம்ம இருதயத்துல ஏற்றும் பொழுது उनके वचन को जब हमारे हृदय में வசனம் लाते எந்த हैं, அளவுக்கு இருதயத்துல இருக்குதோ वचन जितना हृदय में அந்த रहता அளவுக்கு है இருள்கள் விலகும், उतना अंधकार भागता है, அந்த அளவுக்கு பிசாசுகள் ஓடும், उतना शैतान அந்த भागता है, அளவுக்கு தடைகள் எல்லாம் பின்னிட்டு ஓடும். इतना रुकावट उतना पीछे दौड़ेगा। அதையும் தாண்டி இஸ்ரேல் ஜனங்கள் செல்கிறார்கள். इससे भी पार कर कर इजराइल लोग जाते हैं। அதுக்கப்புறம் என்ன வருது? उसके बाद क्या आता है? அதுக்கப்புறமும் சுதந்திரம் முடிஞ்சுதா? इसके बाद भी वो முடியல. स्वतंत्र किए थे क्या? பெரிய எரிக கோட்டை एक बड़ा जेरिको के அவங்களுக்கு அந்த சுவரை தாண்டக்கு என்ன செய்யணும் தெரியல. वो दीवार को पार करने के लिए क्या करना उन्हें नहीं पता चला। ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேக்குறான், प्रभु का सेवक प्रभु से पूछ रहा है, நீ இந்த எரிக கோட்டையை சுத்தி வா, तो ये येरिको की दीवार को घूम कर आ जा, ஒண்ணுமே பேசாதங்க, कुछ भी मत बोलो, 7வது நாள் ஆர்ப்பரிங்க, 7वें दिन आप आराधना करो, आवाज से ऊंची आवाज करो, अच्छी आवाज से सेलिब्रेट करो। हालेलुया उठाओ, हालेलुया हालेलुया। அப்படின்னு சொல்லிட்டாரு. ऐसे बोले। இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? ये लोग क्या करते हैं? அப்படியே சுத்தி வராங்க. ऐसे ही घूम ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கு சொல்லிட்டாரு? प्रभु क्यों चुप रहने बोले थे उनको? இவங்க பேசினா என்ன பேசிருப்பாங்க? अगर ये बात करेंगे இந்த तो क्या சுவரை பார்த்தா करेंगे? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, ये दीवार कितना இதெல்லாம் எங்க உடைய போகுது, ये कैसा टूटेगा? இது உடையாது, ये तो नहीं टूटने वाला இது है, ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ये வருஷமா बहुत கட்டினது. मजबूत है, बहुत साल से है। இப்படியே நம்ம வாயை திறந்து அவிசுவாச வார்த்தையில அறிக்கை செய்தா ऐसे ही मुंह खोल खोल कर अविश्वास के वचन बोलते बोलते இந்த சுவர் உடையாது, ये दीवार कभी नहीं நம்முடைய टूटेगा, வாழ்க்கையில தடைகள் உடையாதுன்னு हमारे சொல்லி जिंदगी में नहीं टूटेगा। ஆடுகளை உபத்திர நேரத்துல जो क्लेश और வாயை कठिनाई திறந்து के ஒண்ணும் समय में புலம்பாம मुंह खोलकर कोई गुड़गुड़ा பொறுமையோட அதை சுத்தி வரோம். आराम से उसे 1 வருஷம் 2 வருஷம் சுத்திட்டு இருக்கோம். 1 साल 2 साल से घूम कर आते हैं। ஒரு நாள் வரும், एक दिन आएगा நம்ம ஆண்டோட பிள்ளைங்களுக்கு தெரியும், हम प्रभु के बच्चे करके समझेगा, சுத்தி வந்துட்டே இருக்கிறோம். हम घूम कर அந்த आते हैं। எரிகோக்குள்ள இருக்கிற அந்த பெரிய அரண் போல இருக்கிற அந்த மதில் பிசாசுகள் என்ன பண்ணோம்? तो यरीगो के अंदर जो एक अंदर के शैतान क्या होगा, இவன் நம்ம ரவுண்டு கட்டி சுத்திக்கிட்டே இருக்கானே, ये हमें घूमता ही रहता है, हमें देखकर எப்ப घूमता என்ன நடக்குமோ தெரியாது, பயந்து பயந்து कब क्या होने वाला करके नहीं இவன் पता சுத்த करके சுத்த பயம் ஜாஸ்தியாகி वो डर डर के उसको वो देख देख कर उसको डर जाता இவன் है। ஆர்ப்பரிக்கும் போது அதே ஒன்னோட ஒண்ணு மோதி விடலாம் வாசிக்கலாம். आराधना करने वाला आता है उस दौर से तो सब वो खुद ब खुद गिर जाता है। உங்களை சுத்தி இருக்கிற அரண் போல இருக்கிற பெரிய சுவர்கள் உடனடியாக விழுந்து நெருங்கிடும். आपको घेर कर जो एक बड़ा सा जो दीवार है वो खुद ही गिर जाएगा जब आराधना करें। அல்லேலூயா. हालेलुया। பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் போது पौलुस और सीला जब बंदीगृह में बांधे थे, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். वो गाना गाकर आराधना करने लगे थे। அசிபோர ஆடிட்டான். वो जो नींव है वो हिल गया था, இவங்க கட்டுகள்லாம் கலந்துட்டான். इनका जो बंधन भी टूट गया था। இவங்க கட்டு மத்தம் எல்லாம் பக்கத்து ஜெயில இருக்கிற எல்லாருடைய கட்டு கலந்துட்டு. सिर्फ इनका नहीं, बाजू में बंदीगृह में बाजू में जो थे उनका भी जो बंधन सब टूट गया। ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, आज प्रभु को वचन कहता है, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. जो मरे हुए हैं और जो मौन है, जो बात नहीं कर सकते, वो प्रभु को आराधना नहीं कर। யாரெல்லாம் கர்த்தரை துதிக்க மாட்டாங்களா? कौन कौन प्रभु को स्तुति नहीं कर सकते हैं? மரித்தவர்கள் மௌனத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க துதிக்க மாட்டாங்க. जो मृत्यु होकर मौन में जाते हैं वो आराधना नहीं कर सकते। ஹalleluya. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதம் கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. जिसको जिसके अंदर प्रभु का श्वास है वो सभी परमेश्वर को स्तुति करेगा करके लिखा है। யாருக்கெல்லாம் जिसको யாருக்கெல்லாம்
அந்த சுவாசம் இருக்குதோ जिन जिनको प्रभु का श्वास है, அந்த சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. वो सभी लोग जिनको श्वास है वो प्रभु को स्तुति करना है। அல்லேலூயா. அப்ப நமக்குலாம் ஆண்டவர் சுவாசம் கொடுத்துருக்காரு, செக் तो பண்ணி प्रभु हम सभी के लिए श्वास दिए हैं, சுவாசம் கொடுத்துருக்காரா? चेक करके देख लो। நம்ம துதிச்சாதான் हम जब स्तुति करेंगे ஆண்டவர் அங்க உடைக்க முடியும். प्रभु वहाँ पर तोड़ सकता है। அப்படியே அமைதியா இருக்க வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ऐसे हम ऐसी ना को शांत से रहते हैं, அதனால तो அந்த कुछ नहीं மரித்து होता। போன ஆவிகள் விடுதலை ஆகும்படியாக விடுவிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கணும். इसीलिए जो मृत्यु हुआ है वो आत्मा को छुटकारा पाने के लिए हम प्रार्थना करना चाहिए। அது ஒரு மரித்து போன ஒரு வாழ்க்கை. एक मृत्यु हुआ एक जिंदगी है, அந்த மரண கட்டுகள் கலத்தப்படணும். ये मरण के बंधन निकलना चाहिए। வாயை திறந்து கரங்களை தட்டி படிக்க ஆர்ப்பரிக்க என்ன ஆகும், எல்லா கட்டுகளும் கலந்து போயிடும். मुंह खोलकर थाली बजाकर जब आप गाना गाने लगते हैं तो सारा बंधन टूटने लगता है। உங்களுக்குள்ள கட்டுகள் கலந்தவர்களையோ பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்துரும். आपके बंधन भी टूटेगा, बाजू वाले के बंधन भी टूटेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே इसीलिए ஆண்டவரை प्रभु को துதிக்க விடாதபடி स्तुति ना करने के लिए ऐसा எப்பொழுது பார்த்தாலும் हमेशा மேத்திக்கு வந்து ஃப்ரெண்ட்ல வர அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவரை துதிக்க விடாதபடி प्रभु हमें ना स्तुति क्या करने के लिए எப்பொழுது பார்த்தாலும் हमेशा நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், हम क्या करते रहेंगे, நம்முடைய குறைவுல நினைத்தே பார்த்துட்டு இருப்போம். हमारा कमी कटी को देखकर ही हम चलते होंगे, நம்ம சோர்ந்து போயிருப்போம். हम निराश हुए होंगे। இப்படி நம்மள அப்படி கட்டப்பட்டிருக்கும் போது ऐसे हम बंधे हुए समय पर அல்லேலூயா நம்முடைய நாவு கட்டுகள் உடைக்கப்படும் போது हमारे जो मुंह का जो बंधन टूटना है, तो இந்த பெரிய எரிகோ மதில்கள் உடைந்து உள்ள கருத்தை செய்வார். जब हम मुंह का बंधन टूटेगा तो ये जेरिको के जो दीवार टूटेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை துதிக்க விடாதபடி, इसीलिए प्रभु को स्तुति ना करें, அவரை ஆராதிக்க விடாதபடி, आराधना ना அவர் करने, கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி दिया हुआ वाचों को ना स्वतंत्र करने जैसा வர்ற வழியில எவ்வளவு தடை பாருங்க. आते समय कितना रुकावट देखो, எத்தனை தடைகள். कितना रुकावट। அழகா ஆண்டவர் அழைக்க வந்தாரு. प्रभु अच्छे रीति से उनको लाया, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை दूध கொடுப்பாரு. और शहद बहने वाले कानान देश को। ஆனா என்னாச்சு, लेकिन क्या हुआ, வழி முழுவதும் ஒரே முறுமுறுப்பு. रास्ते में ही एकदम गुड़गुड़ाना चालू किया। முறுமுறுத்தவர்கள் வழியிலே செத்து மடிந்தார்கள். वो जो गुड़गुड़ाए थे वो रास्ते पर ही मर गए थे। அவருடைய சந்ததி தான் அந்த தேசத்துக்குள்ள போக முடிஞ்சது. उनके संतान ही जा पाए वो देश को। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல इसलिए ऐसे रीति का जो कार्य है, ஆண்டவர் இந்த நாள்ல எதிர்பார்க்கறது என்ன, प्रभु ने आज के दिन जो தடைகள் வரும், रुकावट आएगा, பிரச்சனைகள் வரும். समस्या आएगा। யோபு ஒரு பாவம் உத்தமா தான் இருந்தான், अयुब कोई पाप नहीं किया, वो ஆனாலும் எல்லாமே இழந்துட்டான். फिर भी वो सारा चीज खोया। ஆனாலும் வாயினால கூட ஒரு வார்த்தை கூட தேவனை தூசிக்கல. वो मुंह से एक वचन भी प्रभु को इनकार नहीं किया। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பா கொடுத்தார். वो सभी चीज वो दुगनी आशीष से पाए। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग பிரயாணத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சோதரிப்பேங்கிற விசுவாசத்துல போயிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்காது. प्रभु मुझे देगा, मैं स्वतंत्र करूंगा, ऐसे विश्वास में जाए होंगे तो कुछ नहीं हुआ होगा। அவங்க பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. वो समस्या आते आते वो प्रभु को बुलाए। இந்த நீட்டத்திலும் கம்பெனி எடுத்துடும் போது கடல் ரெண்டா பழந்துச்சு. लकड़ा बताने बोले तो वो पानी दो भाग। உங்களை சுத்திகரிங்கன்னு சொன்னாங்க, சுத்திகரிச்சாங்க, யோர்தான் பின்னிட்டு ஓடிச்சு. आपको पवित्र बनाओ बोले तो पवित्र बनाए तो यॉर्दन नदी दो भाग हुआ। இந்த கஷ்டம் மாறணும்னா கல்வாரி சிலுவைக்கு போடுங்க, போட்டா எல்லாம் மாறி போச்சு, மதுரமா போச்சு. ये कड़वा पर निकलना है तो प्रभु का क्रूस को डाला बोला तो वो कड़वा पर निकल गया। இந்த எரிகோவை ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது ஆர்ப்பரிச்சாங்க, எல்லாம் உடைஞ்சு போச்சு. यरीको आते समय प्रभु को आराधना करो बोले तो प्रभु वो टूट गया। பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். दूध और शहद बहने वाली कानान देश को स्वतंत्र। அதனாலதான் இந்த வசனம் என்ன சொல்லுது, इसीलिए वचन क्या कहता है, தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், आग और पानी को हम पार कर आए, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். हमें भरपूरी से की आशीर्वाद से जगह மனுஷரை எங்கள் தலைமையில ஏறி போக பண்ணினீர். मनुष्यों को हमारे सिर के ऊपर चलाया, தீயை தண்ணீரை கடந்து வந்தோம், आग और जल को हम पार செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். आज एक भरपूरी की जगह पर हमें लाया। அல்லேலூயா. हालेलुया। ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார்? क्यों ऐसा सब स्थिति प्रभु हमारी जिंदगी में भेजता है? எங்களை சோதித்தீர், मुझे जांचने के लिए, எங்களை வெள்ளியை புடம்புறது போல எங்களை चांदी புடம்புத்தி, के समान तैयार करना, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். मुझे जाल में फंसाकर मुझे मेरे कमर पर बोझ
पता था। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்முடைய வாழ்க்கையில हमारे जिंदगी पर நீதிமானுக்கு வரும் உபத்திரம் அநேகமா இருக்கும். धार्मिक इंसान को जो उपद्रव आएगा वो बहुत रहेगा। பாவிக்கு ஒரு பிரச்சனையும் வராது. वो जो पाप कर रहा है उसे कोई समस्या नहीं आएगी, ஏன்னா அவனை என்னைக்கு வேணாலும் நம்ம பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியும். क्योंकि उसे कभी भी हम पाताल में लेके जा सकते हैं करके शैतान को पता है। இப்ப லெக்கான் கோழி இருக்கு, லெக்கான் கோழி பாத்துக்கலாம். वो ब्रॉयलर का जो मुर्गी देखा है, அதை எப்பனாலும் யார் வேணாலும் ஓடி போய் பிடிச்சிக்கலாம். उसे कोई भी कभी भी जाकर पकड़ सकता है। அது எப்படி கிடக்கும்? பாவத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே கிடக்கும். वो कैसा रहेगा? पाप खाते खाते वैसे ही उधर एक ही जगह पर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த கோழியை நம்ம எப்ப வேணாலும் தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கலாம். वो मुर्गी को कभी भी पकड़कर हम रख सकते ஆனா நம்ம நாட்டு கோழி பாத்துக்கலாம். हैं, लेकिन जो देसी मुर्गी देखे அதை பிடிக்கலாம் நினைச்சா நம்ம வேத்து வடிக்கிறோம். उससे पकड़ना है तो हमें पसीना छूट जाएगा। இதுகிட்ட ஒண்ணுமே இருக்க, கம்பு மாதிரி குச்சி மாதிரி கால் उसके இருக்கும். पास कुछ नहीं रहेगा, एक लकड़ा जैसे ही அவ்வளவு दिखेगा, சர்விலாம் இருக்காது உடம்புல. उतना चर्बी भी नहीं रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனா फिर भी அதை பிடிக்க முடியாது. उसे पकड़ नहीं सकते, அங்க மீட்டிங் இங்க மீட்டிங் ஓடிட்டே இருக்கும். उधर मीटिंग इधर मीटिंग करके दौड़ते ही रहेगा, இங்க ஜெபம் அங்க பாஸ்டிங் போட்டுட்டு இருக்கோம். यहाँ पर प्रार्थना यहाँ पर फास्टिंग करके डालते ही रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு கிடக்க प्रभु के सन्निधान में अर्पण करते करते அதனால அதைத்தான் டார்கெட் வைப்போம். इसीलिए उसे ही टारगेट रखते हैं। அல்லேலூயா. ஏன்னா மற்ற இந்த உலகத்துல இது இப்ப நம்ம பிடிச்சிக்கலாம் சொல்லி. लेकिन बाकी के जो दुनिया में जो रहते हैं उनको कभी भी हम पकड़ सकते हैं। அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா प्रभु को सच्चाई से जीना करके आप छात करते हैं तो பாடுகள் உண்டு, क्लेश है, அது மகிமையாய் முடியும். वो महिमा के द्वारा खत्म होगा। முடிவு பொறுத்து நிலைத்திருப்போம் தான் जो ரட்சிக்கணும். अंत तक स्थिर रहता है वो ही उद्धार पाएगा। பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாது உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன்। ஆமென். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? कितने दिन धन्यवाद कह रहे हैं? இந்த ஜனவரி மாசம் 31 அன்னைக்கு ये जनवरी महीना का 31 डे है। हालेलुया। हालेलुया। இதுவரை நடத்திருக்கிறார், आज तक हमें चलाया, இதுவரை நம்ம நடத்தினவர், आज तक हमें चलाया, இனிமே நடத்துவார். आगे भी चलाएगा। எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களாம் நிறைவேற मुझे செய்வார். दिया हुआ सभी वाचा को परिपूर्ण, யார் உன்னை கைவிட்டாலும் कोई भी जो तुझे நான் உன்னை छोड़, கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். मैं तुझे तेरे हाथ नहीं छोड़ूंगा करके மனிதன் प्रभु ஒருவேளை சொல்லிட்டு மாறிடுவான், मनुष्य चाहे एक बार बोलकर ஆனா भूल जाएगा, இயேசு ஒரு நாள் மாறாதவர். लेकिन परमेश्वर कभी नहीं बोलेगा। தீமை போல இந்த நாள்ல தெரிஞ்சாலும் बुराई करके दिखेगा, எல்லா தீமையும் நன்மையாக மாற்ற सारे வல்லவர். बुराई को प्रभु भलाई की रीति से बदले। அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தீமை செய்தார்கள். मुझे बुराई किए थे। யோசிப்புடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாவும் பாவம் பண்ணல, அவன் சகோதரருக்கு விரோதமாவும் பாவம் செய்யல.
यूसुफ के जीवन में प्रभु उनने किसी के विरोध काम नहीं किया था उसने அவங்க அப்பா விரோதமா அவன் பாவம் செய்யல. उनके पिता के रीति इससे ஆனா சொந்த குடும்பத்தார் அவனை குழியில தூக்கி போட்டாங்க. लेकिन खुद के परिवार वाले उसे गड्ढे में डाले. 20 வெள்ளி காசுக்காக அவனை விற்று போட்டார்கள். 20 चांदी के सिक्के के लिए उसको அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அந்நிய தேசத்துல விக்கிரங்களுக்கு நடுவுல அவன் இருந்தான். गुलामी की स्थिति से लेके गया, वो अन्य देश में वो गुलाम के जैसा था. அங்கேயும் அவன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யல. वहाँ पर भी वो प्रभु के विरोध पाप नहीं किया. அவன் மேல ஒரு குற்றம் இல்ல. उसके पास कोई ஆனாலும் செய்யாத ஒரு தண்டனை அவனுக்கு தப்பு என்று சொல்லி ஜெயில தூக்கி போட்டாங்க. फिर भी ना किया हुआ पाप के लिए उसे दंड मिला था. वो बंदी गृह में 13 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தான். 13 साल वो बंदी गृह में था. ஒரு நாள் एक दिन அது முழு எகிப்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் அவன் நீங்கி அதிபதியாய் மாற்றினான். पूरा इजिप्ट को वो गुलामी से निकालकर उसका वो अधिपति बना. பக்கத்து நாடெல்லாம் பட்டினியில கிடக்கு. बाजू वाले देश पूरा वो भूखे थे. அவனுடைய குளிரத்துக்கு போட்டு அவனுடைய அண்ணன் தம்பி எல்லாரும் வராங்க. उसे जो गड्ढे पे डाले हुए सारे उसके भाई लोग वापस आए. இவன் அப்படி உயர்த்தப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டான். இவன் நம்முடைய சகோதரன் சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ராஜ வஸ்திரம் தெரிஞ்சிருக்கான். इतना ऊंचा होकर आशीष पाया कि कोई उसे पहचान ही नहीं पाया कि ये मेरा भाई है करके. ஆனா இவனுக்கு இதெல்லாம் நம்ம அண்ணமார்கள் தெரிஞ்சு போச்சு. लेकिन इसे पता चला ये सब मेरा भाई लोग है करके. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் அவனை இப்படிமாய் உயர்த்தினார். प्रभु उसे इस रीति से उसे ऊंचा. அவனுடைய வாழ்க்கையில ஏன் அப்படி நடந்தது தெரியல. उसकी जिंदगी में क्यों ऐसा हुआ करके नहीं पता. ஆனா लेकिन எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற பண்ணினார். सभी चीज को भलाई की रीति से उसने हालेलुया. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய். सभी चीज को उन्होंने भलाई. நம்ம நினைக்கலாம் हम सोचेंगे நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. हम जो चाहे वो नहीं हुआ. நம்ம சில நேரத்துல ஆண்டவருக்கு இந்த ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். हम कोई समय में प्रभु के लिए एक समय फिक्स किए होंगे. இந்த நாள்ல இது நடக்கணும் அப்படின்னு आज के நினைச்சிருப்போம். दिन ये होना चाहिए करके हम सोचते ஆண்டவர் அது நடக்க விட மாட்டார். प्रभु वो नहीं होने देगा. हालेलुया. हालेलुया. ஏன் நடக்க விட மாட்டார்? क्यों नहीं होने देगा. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மளை कुछ समय वो ஸ்திரப்படுத்தி कुछ समय समस्या को ஸ்திரப்படுத்தி स्थिर कर நிலைநிறுத்தும்படியாக शुद्ध कर हमें खड़ा करेगा. हालेलुया. हालेलुया. அப்போ நம்மள ஆண்டவர் ஏன் சிக்ஷிக்கிறார்? तो प्रभु हमें क्यों शिक्षा देता है. ஒரு தங்கத்தை ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார்? सोना को क्यों उसे बनाया जाता है. பொன்னாக ஜொலிக்கும்படியாக उसको और ज्यादा वो चमकने के लिए. हालेलुया. हालेलुया. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் படிப்பு எக்ஸாம்ல ரொம்ப பாரப்படுத்துறோம்? हमारे बच्चों को क्यों पढ़ाई एग्जाम करके बहुत बोझ. அந்த பரீட்சை தான் அவங்களை உயர்த்தும். वो परीक्षा ही उसे और ऊंचा அந்த उठाए. பாடுகள் அவனை உருவாக்குகிறது. वो परीक्षा उसे और ऊंचा लेके जाए. हालेलुया. ஆகவே நம்முடைய காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு பாடுகள் அல்ல. इसलिए आज का जो क्लेश है वो आने वाली महिमा में आशीर्वाद में वो तुलना नहीं कर सकता. எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதாக. बलवीनता पर आपका बल पूर्ण होना चाहिए. உங்களுடைய கண்களில் தயவு உண்டாவதாக. आंखों पर दया पाना है. எல்லா விதமான கசப்புகள் மாறுவதாக. सारा जो कड़वापन निकलना है. எங்களை தேடி वந்தீங்களப்பா. हमें ढूंढ कर आए परमेश्वर. ரத்தாம்பரமா இருந்த என்னுடைய பாவங்களை பஞ்சம் போல வெண்மையாக்குறீங்க. रक्त के द्वारा हमारे पापों को आप पापों के जैसे எங்களை எவ்வளவாய் மன்னித்தீங்கப்பா. आप हमें कितना क्षमा किए हैं. நாங்களும் எங்களுடைய இதயத்தில் இருக்க எல்லா கசப்புகளையும் हम भी हमारे हृदय में जो कड़वा கல்வாரி சிலுவையில இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே क्रूस पर हम उतारते हैं. வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து कोई பார்த்து न प्रिय कार्य हमारे पास रहेगा तो விட வேண்டியதை விட்டுவிட கிருபிதான். छोड़ने की चीजें हम छोड़ते हैं. எங்களுடைய நாவினால் பாவம் செய்த மன்னிங்கப்பா. मेरे मुंह से अगर हम पाप किए तो हम माफ कर இந்த देते हैं. கண்களால் செய்த பாவங்கள் आंखों से மன்னிக்கப்படுவதாக. किया हुआ पापों के लिए माफ किए. என்னுடைய இதயத்தின் சிந்தனையினால் செய்த பாவங்களை பற்றி மன்னிக்கப்படுவதாக. के लिए हम पाप किए हैं तो हमें माफ உடைய தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. आपका दया होने दो உம்மை परमेश्वर. நோக்கி பார்த்த முகங்களெல்லாம் பிரகாசமடைந்து आपके और देखा हुआ परमेश्वर को मैं स्तुति करता हूँ. பிரகாசங்களில் வீச செய்ய மாட்டவர். आपका प्रकाश मुझ पर होना है எங்களை परमेश्वर. ஒப்பு கொடுக்கிற மாட்டவர். मैं अर्पण करता हूँ परमेश्वर. எங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. कितने जन अर्पण करते हैं. ஆண்டவர் பார்க்கட்டும். प्रभु देखता है. ஆண்டவரே प्रभु எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. हम अर्पण करते हैं परमेश्वर. எங்க வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். हमारे जिंदगी में आपका सिद्ध पूर्ण होना. இதுவரை எங்களை ஜீவனோடு வைத்திருப்பது உங்களுடைய आज கிருபை. तक हमें जिंदा रखा है इसके लिए धन्यवाद எனக்கு परमेश्वर. கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாங்கள் காத்திருக்கிறோம் मुझे दिया ஆண்டவரே. हुआ वाचा को पूर्ण होने के लिए हम प्रार्थना करते இந்த காலத்துக்கு தேவையான கிருபை தாங்க. हैं. आज के दिया हुआ हमें कृपा के लिए இந்த हम காலத்துக்கு தேவையான
வரங்கள் தாங்க इस साल में जो चाहिए, आज के काल में जो चाहिए वो हमें மகிமையினால் நிரப்புகிறார். आपकी महिमा से हमें भरो। எங்கள் கரங்களை பிடித்து நீர் வழி நடத்துவீராக. हमारे हाथ पकड़कर आप चलाओ। எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். हम अर्पण करते हैं। ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். आत्मा प्राण शरीर को हम अर्पण இயேசு करते हैं। கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. यीशु मसीह के नाम पे पिता, आमीन। கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை प्रभु ने செய்வோம். हमारा प्रार्थना सुना, इसलिए सब ताली बजाकर स्तुति